எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேச நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. உச்சநீதிமன்றம் காவிரி விவகாரத்தில் நேற்று அளித்திருக்கக்கூடிய தீர்ப்பில் தமிழகத்திற்கு மேலும் 3 நாட்களுக்கு வினாடிக்கு 6000 கன அடி தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறது. ஆனால் உச்சநீதிமன்றத்தின் முந்தைய தீர்ப்பை எப்படி கர்நாடக அரசு நிராகரித்து அதை அமல்படுத்த முடியாது என்று அறிவித்ததோ அதே போன்று நேற்றைய தீர்ப்பையும் கர்நாடக அரசு ஏற்க முடியாது என்று திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறது. இன்றைக்கு செய்தியாளர்களை சந்தித்திருக்கக்கூடிய கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா மீண்டும் அதனை திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்த உச்சநீதிமன்றம், மத்திய அரசு, தேசிய கட்சிகளான காங்கிரஸ், பாரதிய ஜனதா, இடதுசாரி கட்சிகள் உள்ளிட்டவை முன் இருக்கக்கூடிய சவால்கள் என்ன, அவர்கள் செய்ய வேண்டிய நடவடிக்கைகள் என்ன, சட்டத்தின் ஆட்சி என்கிற ஒன்று இருக்கிறதா என்கிற கேள்விகளை கேட்டு விரக்தியில் தண்ணீர் கிடைக்காது என்ற முடிவில் அடுத்த கட்ட வேலைகளை நோக்கி தமிழக டெல்டா விவசாயிகள் நகர்ந்து விட்டார்கள் என்று வரக்கூடிய அந்த அழுத்தமான குரலை எப்படி புரிந்து கொள்வது, காவிரி விவகாரம் எந்த திசையில் பயணித்து வருகிறது என்பது குறித்தெல்லாம் இன்றைய நேர்பட பேசவர்கள் நாம் விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு இந்த அமர்வில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ஒருவரான திரு கோபண்ணா, PUCL அமைப்பின் மூத்த வழக்கறிஞர் திரு சுரேஷ், பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த திரு நாராயணன் மற்றும் அரசியல் விமர்சகரும் பத்திரிகையாளருமான திரு மணி ஆகியோர் இணைக்கின்றனர். இவர்களை இந்த விவாதத்திற்கு நான் வரவேற்கிறேன். விவாதத்தை தொடங்குவோம். நான் அந்த பொலிட்டிக்கல் ஏரியாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திரு சுரேஷ், உங்களிடமிருந்து லீகல் ஏரியாவில் சில விஷயங்கள் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நேற்று ஜட்ஜ்மெண்ட்லையும் அங்கே நடந்த அந்த ஆர்கியூமெண்ட்டும் வெளியே ரிப்போர்ட் ஆகிருக்கிறத வச்சு பார்க்கும்போது சீனியர் அட்வொகேட் நாரிமனுக்கும் அந்த ஜட்ஜஸ் பெஞ்சுக்கு நடந்த அப்சர்வேஷனில் தான் ஒரு சீனியர் அட்வொகேட்டாக இருக்கீங்க, உங்களுக்கு இந்த விஷயங்கள் தெரியாதா, ஒரு பார் கவுன்சில் சீனியர் மெம்பராக இருக்கீங்க, உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிறதான் அதிகபட்ச கண்டன குரலாக உச்சநீதிமன்றத்திலிருந்து வந்திருக்கிறது. முந்தைய தீர்ப்பை ஏற்க மறுக்கிறார்கள், மீண்டும் தீர்ப்பு கொடுத்தாலும் மறுப்பார்கள் என்று தெரிவித்து என்று தெரிந்திருந்தும் இன்னும் 3 நாட்களுக்கு தனியை திறந்து விட சொல்லி உத்தரவிடுவதும், கண்டெம்ப்ட்ங்கிற ஏரியாக்குள்ளேயே உச்சநீதிமன்ற தீர்ப்பு போகல அப்படிங்கிறது எப்படி பார்க்கறது? கண்டிப்பா இனி இருக்கக்கூடிய சூழல்ல உச்ச நீதிமன்றத்துடைய உத்தரவும் அதிகாரமும் இன்னைக்கு கேள்வி எழுப்பக்கூடிய வகையில தான் கர்நாடகாவை சார்ந்த வழக்கறிஞர்கள் சுப்ரீம் கோர்ட்ல செயல்பட்டு இருக்காங்க. ஒரு வகையில பார்க்கும்போது வேணும்ட்டு அந்த கண்டெம்ப்ட் போகணும்ன்ற ஒரு லெவலுக்கு புஷ் பண்றாங்களான்ற ஒரு கேள்விக்குரிய எழுப்பக்கூடிய வகையில தான் அவங்க செயல்பட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் கண்டெம்ப்ட் கொண்டு வரணுமா, கண்டெம்ப்டுக்கு அப்புறமா எமர்ஜென்சி ப்ரொவிஷனை கொண்டு அவங்க டிஸ்மிஸ் பண்ணணுமா அப்படிலாம் பேச்சு இருக்கக்கூடிய நேரத்தில் நம்மை போன்ற ஆட்கள் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் பேக்வர்ட் நிற்கணும். இது பண்ணணுமா, போகணுமா, கூடாதா? ஏன்னா ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட்செல்ஃப் மாதிரி திருப்பி வரலாறு மீண்டும் வந்துட்டு இருக்கு. அக்டோபர் 25, 2002 SM கிருஷ்ணா சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது கண்டெம்ப்ட் ஆக்ஷன் அவர் மேலே எடுத்தாங்க, அவர் மேலே தண்டனை விதிச்சிருந்தாங்க. அதே மாதிரி திருப்பி வந்துட்டு இருக்கு. ஆகையால் இதுக்கு டிஸ்மிஸல் தான் வழியா, எமர்ஜென்சி கொண்டு வரணுமா, அதுதான் ஒரு முறையா அப்படின்ற பெரிய கேள்விக்குறிகள் எழுப்புகின்றன. இதுக்கு பின்னாடி அரசியலும் இருக்கு. இப்போ இவங்க ரெண்டு பிஜேபி அண்ட் காங்கிரஸுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பூசல் அங்க நடந்துட்டு இருக்கு. இவங்க யார் முதல் கட்டம் எடுத்துட்டு வருவாங்கன்ற ஒரு பொலிட்டிக்கல் பிளே நடந்துட்டு இருக்கு இந்த காவேரி நதி நீர் பிரச்சனைக்கு பின்னாடி. ஆகையால் இந்த நேரத்தில் நம்மளும் ஜாகிரதையா இருக்கணும். தமிழ்நாட்டில் பாதிக்கப்பட்ட ஆட்களா நம்ம இருக்கோம். இதை பார்க்கும்பொழுது இது ஒரு நான் ஜெயிச்சேனா நீ ஜெயிச்சானான்ற ஒரு முறையில இல்லாம நம்ம அனைவரும் எப்படி ஜெயிப்போன்ற ஒரு கண்ணோட்டத்துல பார்க்க வேண்டிய ஒரு சூழல் வரலாறு நம்ம தள்ளப்பட்டிருக்கு. போக போக அதை பத்தி நான் பேசுவேன். இந்த விஷயத்துல 2 வகைகளை பார்க்கலாம். ஒண்ணு குறுகிய கால இலக்கு, இன்னொன்று நீண்ட கால தீர்வு. குறுகிய கால இலக்குங்கிறது இந்த சம்பாவுக்கு நமக்கு தண்ணி கிடைச்சிருக்கணும், அது கிடைக்கல, இனி வந்தாலும் பிரயோஜனம் இல்லைங்க நிலைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் கடக்கும்போது நம்ம ஒரு சூழலுக்கு வந்துட்டோம். அப்ப இனி குறுகிய கால தீர்வு பற்றி பேச முடியாது. குறைந்தபட்சம் இந்த இக்கட்டான நெருக்கடியான ஒரு சூழலையாவது ஒரு நீண்ட கால திட்டங்கள், அடுத்து வரக்கூடியதுக்கு சிக்கல்கள் இல்லாமல் போவதற்கான முயற்சிகளை யார் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இதுல கண்டிப்பா இது கொஞ்சம் சிக்கலான ஒரு விஷயம். கண்டிப்பா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய பங்கு ரொம்ப பெரிய அளவுல இருக்கு. இது எப்பொழுதுமே கடந்த 30 ஆண்டு காலத்துல பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசாங்கம் சரியான முறையில எடுத்துட்டு போகாதது ஒரு குறையாகவும் இருக்கின்றது. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த விஷயம் அரசியல் ரீதியாக பார்த்து போட்டித்தன்மையில பார்க்கும்போது தீர்வு காணறதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம், அவங்களும் பாதிக்கப்பட்டிருக்கின்றாங்க. ஃபேக்சுவல் பேசிஸ்ல யார் சரி யார் சரியில்லைன்றது பார்க்கறது ரொம்ப பிரச்சனை. மூன்றாவது, நீர்நிலைன்றது
ஸ்டேட் லெவல்ல இருக்கும்பொழுது அதுக்கு கண்டிப்பா பாலிடிக்ஸ் ஆயிடும். இப்போ ஒரு தருணத்துக்கு வந்துட்டு இருக்கோம். நீர்நிலைகள் வந்து மத்திய ஒரு சென்ட்ரல் லிஸ்ட்ல கொண்டு வரணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துச்சு. அம்பேத்கர் இது முன்னாடியே சொல்லியிருந்தார். 1938-40 அவர் எழுதியிருந்தார், ஸ்டேட் லிஸ்ட்ல வந்து நீர் வரக்கூடாது, நீர்நிலைகள் வந்து வரக்கூடாது, சென்ட்ரல் லிஸ்ட்ல தான் இருக்கணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து திருப்பி அடுத்த ஒரு ஆண்டு காலத்துல வந்து நம்ம மாற்றம் கொண்டு வந்தாதான் இதுக்கு வந்து ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு காண முடியுமே ஒழிய இல்ல திருப்பி வருஷம் இந்த பிரச்சனை வந்துட்டே இருக்கும். வருஷம் மக்கள் எழுந்துட்டு இருப்பாங்க, சண்டை வரும், சச்சரவு வரும். இதுக்கு தீர்வு காணதுக்கு வழியே இல்லை. திருமணி, லீகல் ஏரியால இருந்து அப்படியே அதை கனெக்ட் பண்ணும்போது அது அரசியல் நிலைக்கு தான் வந்து நிற்குது. வழக்கமா இது போன்ற நீதிமன்ற அவமதிப்புகளையோ இல்ல நீதிமன்ற உத்தரவுகளை மீறும் போது வரக்கூடிய அந்த ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் அரசியல் கட்சிகள் விரும்புவது கிடையாது. ஆனா அவர் சொன்ன மாதிரி கண்டெம்ட் நோக்கி நகர்ற மாதிரி ஒவ்வொரு மூவும் இருக்கு. நீதிமன்றத்தை நாங்கள் அவமதிக்கிறோம் இல்ல நீதிமன்ற தீர்ப்பு ஏற்க மாட்டோம்ங்கிறத ஒரு டெலிபரேட்டா சொல்றது, அதற்கு பின்பு ஒரு அரசியல் தேவை இருக்கு அப்படின்னு சொல்ற விமர்சனத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆமா, அப்படியும் பார்க்கலாம். அது வந்து புஷ் பண்றாங்கன்றத வந்து ஒதுக்கி தள்ள முடியாது. ஆனா அதை விட முக்கியமா நான் பாக்குறது வந்து சட்ட ரீதியா பாக்குறது வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னால இதே போன்ற விவாதத்துல வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் KM விஜயன் சொன்ன மாதிரி உச்சநீதிமன்றத்தை நீங்க ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா இட்ஸ் அன்பிரடிக்டபிள் ஹார்ஸ்னார் அவர். அதுதான் உண்மை. அப்படி பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு முன்தினம் வந்து எடுப்பிலே வந்து உச்சநீதிமன்றம் வந்து கண்டெம்ப்டை மூவ் பண்ணியிருக்கணும். அவர்களுடைய உத்தரவை வெளிப்படையாக ஒரு மாநில சட்டமன்றம் மீறுகிறது. அப்போ அந்த இஷ்யூக்குள்ளே போகாமல் நீங்கள் மறுபடியும் திறந்து விடுங்கன்னு சொல்கிறாங்க அவங்க. இப்போ மறுபடியும் இவங்க வந்து நாங்கள் திறந்து விட மாட்டேன்றாங்க. நாளைக்கு வந்து தண்ணி திறந்து விடுறது ஒரு இஷ்யூனா உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுகள் மீறப்படுகுதுன்றது அதை விட பெரிய இஷ்யூ. இந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய மெரிட்ஸ் ஆஃப் த கேஸை கூட நீங்கள் தள்ளி வைக்கலாம். உச்சநீதிமன்றம் 2 முறை உத்தரவிட்ட பிறகும் அந்த உத்தரவை ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில சர்க்கார் மீற மறுப்பதும் அதை தெரிந்தே அந்த காரியத்தை செய்வோம் என்று சொல்லுவதும், இந்தியாவின் மிக உயர்ந்த வழக்கறிஞராக கருதப்படக்கூடிய ஃபாலின் ஹர்மன் தான் கர்நாடகா ஸ்டேட்டை ரெப்ரசென்ட் பண்றார். அவர் நாளைக்கு அதை எப்படி பிரதிநிதித்துவப்படுத்த போறாருன்னு தெரியல. ஆகவே உச்சநீதிமன்றமே இதுல ட்ரையல்ல நிக்குதுன்னு தான் நான் பாக்குறேன். உங்களுடைய உத்தரவுகள் மீறப்படும் பொழுது நாளைக்கு வந்து வேற ஏதாவது ஒரு வழக்கில் வேற எவராது தனிநபர்களோ மாநில அரசுகளோ வந்து உங்களுடைய உத்தரவுகளை மீறுகிறார்கள் என்றால் அப்பொழுது நீங்கள் அதை எப்படி எதிர்கொள்ள போகிறீர்கள்? ஆகவே சட்ட ரீதியாக இது உச்சநீதிமன்றத்திற்கும் வைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு டெஸ்ட். இரண்டாவது, அரசியல் ரீதியா பாத்தீங்கன்னா தேர்தல் இன்னும் 1 ஆண்டில் 1.5 ஆண்டுகள் வரப்போகின்றன. அங்க ஒன் அப்மன்ஷிப் இருக்குது, யார் வந்து அதை முன்னெடுத்துட்டு போறதுன்னு. ஆகவே அவர் வந்து தியாகியாக விரும்புகிறார். காங்கிரஸ் அரசு அங்க இருக்கிறது. சித்தராமையா வந்து மிக அதிகப்படியாக அவப்பெயரை அங்கு சந்தித்திருக்கிறார். ஆகவே அவர் இதில் வந்து தனக்கு வந்து ஒரு தியாகி பட்டம் வர வேண்டும் என்பதற்காக இது போன்ற காரியங்களை செய்து SM கிருஷ்ணாவுக்கு வந்து அவர் சொன்னது போல 2002ஆம் ஆண்டில் கண்டெம்ப்ட் வந்த மாதிரி தனக்கும் கண்டெம்ப்ட் வரணும்னு விரும்புறாரு. SM கிருஷ்ணாவை ஜெயிலுக்கு அனுப்பல. இவர் ஒரு 2 நாள் ஜெயிலுக்கு போனார்னா அது கூட அவருக்கு வந்து அரசியல் ரீதியாக அது வந்து அது உதவதான் போகுது. ஆகவே இதுல வந்து பால் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கோர்ட்ல இருக்குது. இப்ப இந்த தீர்மானம் நாளைக்கு அதை தான் சொல்லணும்னு நினைக்கிறேன் நான். உச்சநீதிமன்றம் இவர்களுடைய உத்தரவை ஒரு மாநில அரசு செயல்படுத்த மாட்டேன் என்று சொல்லும் பொழுது அதை செயல்படுத்த வைக்கக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்கிறது? மத்திய அரசுக்கு இருக்கிறது. அப்ப மத்திய அரசுக்கு நாளைக்கு என்ன மாதிரியான தாக்கீதுகளை டைரக்ஷன்ஸை உச்சநீதிமன்றம் கொடுக்க போகிறது என்பதை நாளைக்கு தான் நம்ம பார்க்கணும். வழக்கமா இது போன்ற வழக்குல பிரசிடென்ட்ஸ்னு எடுப்போம். இதுக்கு முன்பு இந்த வழக்கில் இந்த தீர்ப்பு சொல்லப்பட்டது அப்படின்னு எடுத்து அடுத்த கட்ட வழக்கில் விவாதிக்கிற செய்திகள்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அப்படி ஒரு முன்னுதாரணமாக இந்த விதிமீறல், இந்த உத்தரவு மீறலை டேர்ம் பண்ணிட முடியுமா? இல்ல அது இன்னும் அந்த ஸ்டேஜுக்கு போகல அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்ல, ஏற்கனவே உத்தரவுகளை அவர்கள் தெளிந்தே மீறி இருக்கிறார்கள். 2002ஆம் ஆண்டில் மீறி இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் காவேரி விஷயத்தில் அவர்கள் தொடர்ந்து இதை மீறி கொண்டு தான் 91ல இருந்து நடந்துட்டு இருக்குது. பங்காரப்பா விஷயத்துல இருந்து நடந்துட்டு இருக்குது. இப்ப வந்து சொன்ன மாதிரி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுல என்ன பண்ண போறாங்கன்றதான் முக்கியம். நேற்று முன்தினம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் 2 பேரையும் நீங்க கூப்பிட்டு பேசுங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் மத்திய சர்க்கார் இதில் தலையிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தன்னுடைய கருத்தை தெளிவித்திருக்கிறது. நாம் கூட இங்கு பலமுறை விவாதித்திருக்கிறோம் மத்திய அரசு ஏன் தலையிடவில்லை என்று. பிஜேபியிலிருந்து வரக்கூடிய நண்பர்கள் வந்து அவசியம் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். நானே கூட ஒரு வாரத்தில் சொன்னேன் அது அவசியம் இல்லை என்று. ஏன்னா ஒரு மாநிலம் இப்படி சொல்லுகிறது, இன்னொரு மாநிலத்திலிருந்து தமிழக அரசிடமிருந்து நீங்கள் மத்திய அரசு தலையிட வேண்டும் என்ற கோரிக்கை வராத பட்சத்தில் எப்படி தலையிட முடியும் என்று இப்பொழுது உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லிவிட்டது. இப்ப மறுபடியும் இந்த தீர்மானத்தை போட்ட பிறகு மத்திய சர்க்கார் தான் ஏதாவது ஒரு வழிவகைகளை செய்து மாநில அரசாங்கத்தை உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை பின்பற்றக்கூடிய ஒரு காரியத்தை செய்ய வைக்க முடியும். ஆனால் அவர்கள் எந்த அளவுக்கு போவார்கள் என்பது தெரியாது நமக்கு. அந்த ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு திரு கோபண்ணா. இது நடந்தாக வேண்டும், இதை நடத்தியாக வேண்டும், அப்பதான் அது அடுத்த கட்ட அரசியல் அறுவடையாக மாறும் அப்படிங்கிற கர்நாடக மாநில காங்கிரஸ் கட்சியின் செயல்பாட்டை அதே கட்சியை சேர்ந்த தமிழ்நாடு யூனிட் அப்படிங்கிற அடிப்படையிலாவது, குறைந்தபட்ச அடிப்படையிலாவது தார்மீக ரீதியில் அதை கண்டிக்காமல் இருக்கக்கூடியதை எப்படி புரிந்து கொள்வது? இது இரட்டை நிலைப்பாடு கிடையாது. இல்ல கண்டிக்காமல் இருக்கிற அந்த நிலையே கிடையாது. கடுமையாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கண்டிக்கிறது. மிகப்பெரிய அநீதி. இந்த அநீதியை யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது. கர்நாடகத்தில் காங்கிரஸ் கட்சி ஆளுகிறதா பாஜக ஆளுகிறதா என்கிற பற்றிலாம் நமக்கு கவலை இல்லை.
இந்த வரலாறுகளை நீங்கள் பார்க்கிற போது 1892, 1924 எல்லாமே நமக்கு சாதகமான தீர்ப்பு வந்த உடன்பாடிக்கையில் நமக்கு சாதகமாக இருந்தது. 28 லட்சம் ஏக்கர் நமக்கு இருந்தது 1956 மொழிவழி மாநிலம். அவங்களுக்கு 5 லட்சம் ஏக்கர் தான் இருந்தது. நமக்கு தான் உரிமை அதிகம். அதற்கு பிறகு ஏமாவதி அரங்கிய அணைகளை கட்டி அவர்கள் பாசன பகுதியை விரிவுபடுத்தி அந்த நதியை ஆதிக்கம் செலுத்துக அந்த சக்திகள் முற்பட்டன. 1968 90 வரை 30 முறை முதலமைச்சர் பேசி பார்த்து எந்த பலனும் ஏற்படலை. நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டது, இடைக்கால தீர்ப்பு கொடுத்தாங்க, அதையும் அவர்கள் நிறைவேற்ற மறுத்தார்கள். அப்புறம் இறுதி தீர்ப்பு கொடுத்தாங்க, இறுதி தீர்ப்பையும் ஏற்கல. காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பு என்பது உச்ச நீதிமன்றத்துக்கு இணையானது என்று சர்க்காரியா கமிஷன் அறிக்கையின்படி 2002 திருத்தம் கொண்டு வரப்பட்டு 6(2) பிரிவின்படி உச்ச நீதிமன்றத்திற்கு இணையான தீர்ப்பு, இதற்கு மேல்முறையீடு கிடையாது என்று சொல்லப்பட்ட பிறகும் உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடுக்கப்படுகிறது. உச்ச நீதிமன்றத்திலே இது ஏற்றுக்கொண்டு அங்கே காலத்தை விரயமாக்கி தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு அநீதி இழைக்க முடியுமோ அவ்வளவு அநீதிகளை 1990களில் இருந்து கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளாக கர்நாடக அரசில் யார் ஆட்சி செய்தாலும், பாஜக ஆட்சி செய்தாலும் காங்கிரஸ் ஆட்சி செய்தாலும் தமிழ்நாட்டுக்கு எதிராகத்தான் அவர்கள் செயல்படுகிறார்கள். தயவுசெய்து சொல்லுகிறேன், அரசியல் கட்சிகள் என்பது அங்கே ஒன்றாக இருக்கின்றன, வேறுபடுத்தி பார்க்க முடியாது. சதானந்த கவுடாவிலிருந்து சீதாராமையாவிலிருந்து ஒரு சொட்டு தண்ணீர் கூட தமிழ்நாட்டுக்கு தரக்கூடாது என்பதிலே அவர்கள் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து செயல்படுகிறார்கள், தமிழ்நாட்டுக்கு எதிராக செயல்படுகிறார்கள். இந்த அநீதியை கண்டிக்காமல் தமிழ்நாட்டிலே காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற ஒவ்வொரு தொண்டனும் இதற்கு எதிராகத்தான் உணர்வு பெற்றிருக்கிறான். இதுல நாம தமிழ்நாட்டு நலனுக்காகத்தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பேசும். இதுல அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி அரசியல் கட்சி அப்பால் மத்திய அரசே இதுல ஒரு தெளிவான வரைமுறை சொல்ல முடியல. அது மாநில அரசு மத்திய அரசு எல்லாம் தாண்டி உச்ச நீதிமன்ற, அதாவது நடுவர் மன்ற தீர்ப்பை குழிதோண்டி புதைத்த கர்நாடக அரசு உச்ச நீதிமன்ற தீர்ப்பையே உதாசீனப்படுத்தி வருகிறது. இது ஆர்டிகல் 355 பயன்படுத்துறதா 356 பயன்படுத்துறதா? இதுல நீதிமன்றம் நான் கேட்க விரும்புறது, நீங்க தமிழ்நாடு யூனிட் ஸ்டேட் யூனிட்டாக நாங்க இந்த ரைட்ஸ் பேசுறோம், அவங்க கர்நாடகா ஸ்டேட் அந்த ரைட்ஸ் பேசுறாங்கன்றத புரிந்து கொள்ள முடியுது. ஆனால் இங்க ரைட்ஸ் பேசல, இங்க ஒரு சட்டத்தின் ஆட்சியை ரூல் ஆஃப் லாவை அவங்க வயலேட் பண்ணிருக்காங்க. நிச்சயம் மத்திய தலைமை இதில் ரியாக்ட் பண்ண எதிர்பார்க்கிறது 100% நியாயமான எதிர்பார்ப்பு தானே. இதுல மத்திய தலைமை என்பது ஒரு காங்கிரஸ் தலைமை, ஒரு மத்திய அரசு இதுல ஒரு அரசே முடிவு சொல்லாத நிலையில, உச்ச நீதிமன்ற தீர்ப்பையே ஏற்காத நிலையில ஒரு தேசிய கட்சி ஒரு முடிவை எடுத்து ஒரு மாநில ஒரு அரசை காங்கிரஸ் ஆட்சியை சீதாராமையாவுக்கு அகில இந்திய காங்கிரஸ் தலைமை சோனியா காந்தி அறிவுறுத்தலின்படி ஒரு முடிவு எடுக்க முடியாது. அதையெல்லாம் தாண்டிய பிரச்சனையாக இருக்கிறது. உச்ச நீதிமன்றத்தின் ஆளுகையே உதாசீனப்படுத்துகிற ஒரு அரசு மீறுபவர்களை கண்டிக்கூடிய தார்மீகத்தை இந்த விஷயம் கடந்துருச்சு. இல்ல, நான் என்ன சொல்றேன், உச்ச நீதிமன்ற தீர்ப்பையே உதாசீனப்படுத்துகிற கர்நாடக அரசை காங்கிரஸ் அரசை தாங்கி பிடிக்கிற கட்சியாக அங்கே பாஜக இருக்கிறது, ஜனதா தளம் இருக்கிறது, அங்கே ஒட்டுமொத்தமாக திரண்டு நிற்கிறார்கள். தமிழ்நாட்டுக்கு எதிராக அங்கே ஒரு அணி திரட்டப்பட்டிருக்கிறது. இதுல காங்கிரஸ் கட்சி மிக தெளிவாக இருக்கிறது. நாராயணன், நீங்க 2 ரோல் எப்படி காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கிறதோ அதுல கொஞ்சம் பவர்ஃபுல்லாவே பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கு. ஒன்று மத்திய அரசாகும், மற்றொன்று அங்க இருக்கக்கூடிய பிரதான எதிர்கட்சியாகும். அங்க இருக்கக்கூடிய பிரதான எதிர்கட்சி தலைவர் எடியூரப்பா தொடங்கி எல்லாரும் சித்தராமையா கூட இந்த விவகாரத்தில் ஒன்றாக நிற்போம் அப்படிங்கிறாங்க. இவ்வளவு நாள் பாரதிய ஜனதாவினுடைய நிர்வாகிகளை நம்ம இந்திய மேடையில கேட்கும் போதெல்லாம் கேஸ் பெண்டிங்ல இருக்கு, ஸோ அரசு தலையிட முடியாதுன்னாங்க. இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு மேலாண்மை வாரியத்தை அமைக்க சொல்லிவிட்டது. ஆனால் ரூல் ஆஃப் லா, ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பை மறுதளிப்பது, அதை எதிர்ப்பது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வரும்போது கூட மத்திய அரசு இது வரைக்கும் ரியாக்ட் பண்ணாமல் இருக்கு. என்ன காரணம்? 2 விஷயம். ஒன்று, மத்திய அரசு தற்போது இருக்கக்கூடிய பாஜக அரசு இது ஏன் இது நாள் வரைக்கும் தலையிடலைன்னு சொன்னாக்க, நீங்கள் சொன்னது போல டிசம்பர் 3, 2013ஆம் ஆண்டு இந்த தமிழக அரசு செய்த மனுவின் அடிப்படையில் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைப்பதிலே அவசரம் காட்ட வேண்டாம், அதற்காகத்தான் தனியாக அடாக் பாடியா இந்த காவேரி மேற்பார்வை குழு அமைத்திருக்கிறோம் என்று சொன்னதன் காரணத்தினால அதன் அடிப்படையில் தான் இதனால் வரைக்கும் மத்திய அரசு அமைக்கவில்லை. ஆனால் தற்போது ஒரு 4 நாட்களுக்கு முன்னால் மத்திய அரசு, அதாவது இப்போ வந்த பிரேயரே 2 அரசாங்கமே, தமிழக அரசு கர்நாடக அரசு ரெண்டுமே காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் போடலை. ஆனால் இருக்கக்கூடிய விபரீதமான அந்த கர்நாடக அரசினுடைய நிலையை கருதி உச்சநீதிமன்றம் காவேரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. அவசரமாக அமைக்க வேண்டாம் என்று சொன்னதனால் அமைக்கவில்லை. இப்பொழுது அதே உச்சநீதிமன்றம் அவசரமாக அமைக்க வேண்டும் என்று சொன்னதன் அடிப்படையில் தான்
உடனடியாக அதற்குண்டான ஏற்பாடுகளை கண்டிப்பாக பாஜக அரசு செய்ய போகிறது. உச்சநீதிமன்றம் சொன்னது போல 4 வாரங்களுக்குள்ளாக அந்த காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படும். அதற்குண்டான முதல் கூட்டமாக கூட நாளைக்கு இருக்கலாம். ஏனென்று சொன்னால் அதற்கு உண்டான தரவுகளை எல்லாம் தமிழக அரசும் கர்நாடக அரசும் எடுத்துக்கொண்டு செல்ல போகிறது. இதுல பிஜேபியை பொறுத்தவரையிலும் இங்க தமிழகத்துல அனைத்து கட்சிகளும் பெரும்பாலும், அதாவது இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிடவில்லை என்பதை தவிர தமிழக அரசு எடுத்த சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுத்ததை அனைவருமே பாராட்டியிருக்கின்றனர். அந்த நிலைதான் மத்திய அரசும் பொறுத்து வரையும். ஏனென்று சொன்னால் நான் சட்டத்தை மதிக்கிறோம், சட்டப்படி நடப்போம் என்று நம்முடைய பிரதமர் சொல்லியிருக்கார். அதுபடி நடக்கும். அதனால் அங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் நீங்க மாநில பாஜக கர்நாடகான்னு வரும்பொழுது இங்க தொடர்ந்து அந்த கேள்வியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனா இங்க எப்படி ஒரு தமிழக அரசு ஒரு சில தரவுகளை சொல்கிறது, இவ்வளவு தண்ணி இல்லை, இவ்வளவு தண்ணி வரலன்னு சொல்லும் போது அதை வைத்துத்தான் நாம் விவாதம் செய்கிறோம். ஒரு எதிர்கட்சியினர் சொல்வதை வைத்துக் கொண்டு விவாதம் செய்வதில்லை. அதிகாரப்பூர்வமாக என்ன இருக்கிறதோ அதைத்தான் சொல்கிறோம். அப்படி அதிகாரப்பூர்வமாக ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர், அவர் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அவர் எங்களிடம் குடிக்க கூட தண்ணி இல்லை என்று சொல்கிற பொழுது அந்த உணர்வுகளைத்தான் அனைத்து கட்சியை சார்ந்தவர்களும் பிரதிபலிக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அதாவது அது தவறு என்று நாம் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஆனாலும் எங்களுடைய அணைகளிலே தண்ணீர் இல்லை, குடிக்க கூட தண்ணீர் இல்லை என்று அந்த முதல்வர் சொல்கிறார் என்கிற விஷயத்தை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். அதனால் தான் அங்க பிரச்சனை. ஒருவேளை அவர் தண்ணீரை திறந்து விட்டு அவர் கோர்ட்டுக்கு போகலாம், அதுதான் நியாயமா செஞ்சிருக்கணும். அதை விட்டு நாங்கள் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை ஏற்க மாட்டோம் என்று சொல்லும் பொழுது உறுதியாக இங்கு எப்படி நாம் நம்முடைய அரசு என்ன சொல்கிறோம் அதை கேட்கிறோமோ, நம்முடைய அரசு எடுத்த நிலைப்பாட்டை ஆதரிக்கிறோமோ அதைத்தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது அந்த மாநில முதல்வர் சரியாக நடந்து கொண்டிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது. அதுதான் விஷயமே. கொஞ்சம் ஒரு இன்ட்ரப்ஷன். அதாவது சதானந்த கவுடா கிட்டத்தட்ட ஒரு சமீபத்தில் சொல்லியிருக்கார். என்ன சொல்றாரு, தற்போதைய சூழ்நிலையில் உச்ச நீதிமன்ற உத்தரவின்படி தமிழகத்திற்கு காவிரி நீரை திறந்துவிட முடியாது. காவிரி நீர் கர்நாடகத்துக்கு சொந்தமானது என்பதால் காவிரி மேலாண்மை வாரியத்தை மத்திய அரசு அமைக்கக்கூடாது. அதே போல மற்றவங்களும் பேசியிருக்காங்க. இதில் அந்த எடியூரப்பா சொல்றார், காவிரி விவகாரத்தில் கர்நாடகாவை ஆளும் காங்கிரஸ் அரசு கன்னட மக்களின் நலனுக்கு எதிராக செயல்படுகிறது, இதில் உறுதியான நிலைப்பாட்டை எடுக்கவில்லை, கர்நாடக அரசு இவ்வழக்கை முறையாக கையாளவில்லை, எனவேதான் கர்நாடகாவுக்கு எதிராக தீர்ப்பு வெளியாகியுள்ளது. சீதாராமையா கடந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பாஜகவின் கருத்தை ஏற்கவில்லை, தனது தோல்வியை மறைக்க சீதாராமையா இப்படி போகுது. ஆக தயவு செய்து நான் நண்பர் இவருக்கு கேட்டுக்கிறேன், நாராயணனுக்கு, அதாவது நீங்க போய் கர்நாடக பாஜகவை காப்பாற்ற அதில் முதலமைச்சரை பலியாக்க அவர் மீது எல்லாம் ஒரே குட்டையில் ஊறிய மட்டை வேறுபாடு வேறுபாடு காட்டாதீங்க. நான் காட்டல, நீங்க ஏன் காட்டுறீங்க? நீங்க சொல்றப்படி நான் பேச முடியாது சார். உண்மையை சொல்றேன். சதானந்த கவுடா இதுல தியாகசமல் முடிவு எடுக்க வேண்டியது யார்? இதுதான விஷயம். நீங்க ஏன் பிரதமர் வாய் திறக்கவில்லைன்னு பல முறை கேட்கறீங்க. ஏன் அப்படின்னா அவர் பிரதமராக இருக்கிறார், அதனாலதான் கேட்கறீங்க. அது போல இங்க முடிவெடுக்க வேண்டியது அரசு. அது காங்கிரஸ் கட்சின்னு கூட நான் அதனாலதான் காங்கிரஸ் கட்சின்னே சொல்லல, முதல்வர்னு சொன்ன அந்த அரசு முடிவெடுக்க வேண்டும். ஒரு அரசு தன் பொய் சொல்கிறது என்று சொன்னால் அந்த பொய் அதிகாரப்பூர்வமாக அந்த பொய்யை சொல்கிறார் என்று சொன்னால் அவர்களுக்கு வேறு வழி கிடையாது. அதனால நான் நியாயப்படுத்தல. சதானந்த கவுடா பேசியதை எங்களுடைய தமிழக தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் வன்மையாக கண்டித்திருக்கிறார். அதெல்லாம் ஆனா பிரச்சனை என்ன, ஏன் அந்த மாதிரி பேசுறாங்கன்னு சொன்னா, ப்ரொவோக் பண்றது யாரு அப்படின்னு சொன்னா அதிகாரப்பூர்வமாக இந்த நாட்டையே இறையாண்மைக்கு எதிராக செயல்பட்டு அங்கு மிகப்பெரிய பிரச்சனையை உண்டாக்கி இருப்பது அந்த மாநிலத்தினுடைய முதல்வர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். துரதிருஷ்டமான ஒரு விஷயம் பார்க்கணுங்க. இந்த நீர்ன்றது இந்த பார்ட்டி அந்த பார்ட்டி, இந்த ஸ்டேட் அந்த ஸ்டேட், மக்களுடையது. மக்களுக்கு மட்டுமல்ல, மக்கள் இல்லாத உயிரினங்கள் அனைத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்க ரெண்டு விஷயம் பாருங்க. 2007 காவேரி ட்ரைபுனல் ஃபைனல் ஆர்டர் பப்ளிசைஸ் பண்ணாங்க February 2007. அது எப்போ அமலுக்கு கொண்டு வந்தாங்கன்னா February 2013 தான் அதை அமல்படுத்துறாங்க. 6 வருஷம் காங்கிரஸ் ஆட்சி. சரியா?
இதை வந்து காங்கிரஸ் பிஜேபின்னு இல்லை, எல்லாம் என்ன ஆகுதுன்னா அந்தந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஆட்கள் அவங்கள தான் சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா பொலிட்டிக்கல் சர்வைவர் என்னதான் நம்ம ஓப்பனா இங்க பேசலாம், நாங்க இப்படி சொன்னோம் அப்படி சொன்னோம்ட்டு இங்க இருக்கிற ஆளு தமிழிசையோ பிஜேபியோடைய பிரசிடென்ட்டோ காங்கிரஸ் பிரசிடென்ட்டோ இல்ல இப்படி பண்ண வேணாம், இமோஷனலா போக வேணாம், வேற மாதிரி போகணும் உதப்படுவாங்க. இங்க அதே மாதிரி அங்க கர்நாடகால போட்டு அவங்க உதப்படுவாங்க. என்ன பண்ணும், ரெண்டு பேரும் அவங்க இருக்கிறத சப்போர்ட் பண்ணும். மொத்தத்துல பாதிக்கப்படுறது வந்து இஷ்யூ தண்ணீர், ஒரு தேசிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. ரெண்டாவது பாருங்க, இந்த வருஷம் எல்லாருக்கும் தெரியும் ட்ரவுட் இயர்னு. நீங்க மே மாசம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, மத்திய பிரதேஷ்ல, மகாராஷ்டிரால, உத்தரப்பிரதேஷ்ல, சத்தீஸ்கர்ல வந்து ட்ரெயின்ல கொண்டு வந்தாங்க தண்ணி. முன்னாடி ஆர்மி பின்னாடி ஆர்மி இருந்தக்கூடிய ஒரு நிலைமை இருந்துச்சு. ட்ரவுட் இருக்குன்னு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்னன்னா, நிறைய நீர் இருக்கும்போது பகிர்ந்து கொள்றதுல பிரச்சனை கிடையாது. நீர் இல்லாத பற்றாக்குறை நேரத்துல தான் பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு ஃபார்முலா உருவாக்கணும். இந்த ஃபார்முலாவை எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி, பிஜேபியா இருந்தாலும் சரி, 2001 to அந்த 2004 டைம்லயும் சரி, காங்கிரஸும் சரி, இதுக்கு வந்து கவனமே செலுத்தாதனுடைய விளைவு தான் இன்னைக்கு நம்மளுடைய ஃபார்மர்ஸ் வந்து பாதிக்கப்படுறாங்க. திருமணியிடம் கேட்டுறேன், இது ஒரு அரசியல் காரணி, தேர்தலுக்கான காரணி நம்ம தொடர்ச்சியா பேசிக்கொண்டே இருக்கிறோம். இதில் ரெண்டு வேறுபாடுகளை பார்க்க முடியுது. இது மாதிரி கடந்த காலங்களில் தண்ணீர் திறப்பு நடக்காமல் இருந்தபோது அது டெல்டா பகுதிகளில் அப்போது இருந்த ஆட்சியாளர்கள் அவருடைய இது மேலே ரிஃப்ளெக்ட் ஆச்சா அப்படின்னு பார்த்தா ரிஃப்ளெக்ட் ஆன மாதிரி நான் அறிய வரல. கர்நாடகத்தில் அது உண்மையாலுமே ரிஃப்ளெக்ட் ஆகுதா, இல்லை இது ஒரு எலெக்ஷன் இஷ்யூவாக அங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளால் கட்டமைக்கப்படுதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்க சொல்றது கரெக்ட். இங்க வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆச்சானா ரிஃப்ளெக்ட் ஆகல, அது உண்மை. அது அங்க ரிஃப்ளெக்ட் ஆச்சா ஆகலையான்னு நமக்கு தெளிவா தெரியல. ஆனால் இது தேர்தல்கள் நெருங்கி கொண்டிருக்க காரணத்தால் அங்க ரிஃப்ளெக்ட் ஆவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். அதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். மற்றபடி அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்ம கிட்ட இல்ல. இதுல இன்னொரு விஷயம் நீங்க கவனிக்கணும். இப்போ ஒரு கோபண்ணா சொன்னதுல இருக்க ஒரு பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதாவது வந்து சதானந்த கவுடா அவர்கள் வந்து இது காவிரி எங்களுடைய நதி, எங்களுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கிறது என்கிறார். அதுதான் இதில் ஆட்சேபத்துக்குரிய விஷயம். நாம் வந்து கர்நாடகத்திற்கு காவிரியில் எந்த உரிமையும் இல்லை என்று நாம் சொல்லவில்லை. தமிழகத்திற்கும் உரிமை இருக்கிறது என்பதை அவர்கள் அங்கீகரிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை. இதற்கு ஒரு உதாரணம் இருக்குது. 1985 ராஜீவ்காந்தி லோங்காவால் ஒப்பந்தத்தின் பொழுது பஞ்சாபுக்கும் ஹரியானாவுக்கும் இடையில் வரக்கூடிய ஒரு ஆற்றில் அந்த நதிநீர் பங்கீடு வந்து அந்த ராஜீவ் லோங்கோவால் அக்காடோட ஒரு முக்கியமான ஷரத்து. அதை ஹரியானாவில் இருக்கக்கூடிய சிபிஎம் எதிர்த்தது. அப்பொழுது ஹர்கிஷன் சிங் சுர்ஜித் சிபிஎம் ஜெனரல் செக்ரட்டரி ஹரியானா யூனிட்டியே கலைச்சாரு. அந்த பார்வை உள்ள தலைவர்கள் இன்னைக்கு நமக்கு வேணும். ரெண்டு மாநிலங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு நதிநீர் தாவாவில் தேசிய கட்சிகள் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு இன்ஃபேக்ட் அந்த அக்காடுல வந்து ராஜீவ் லோங்கோவால் அக்காடுல முக்கியமாக பணியாற்றுறது ஹர்கிஷன் சிங் சுர்ஜித். இந்த பிரச்சனையை, இந்த ஒரு நதிநீர் தாவாவை பத்தின பிரச்சனையில ரெண்டும் சிபிஎம், பஞ்சாப்ல சிபிஎம் யூனிட் ஆதரிக்குது, ஹரியானா சிபிஎம் யூனிட் எதிர்க்கும் பொழுது ஹரியானா யூனிட்டி அவர் கலைச்சாரு. ஆகவே இதற்கான முன்னுதாரணங்கள் ஏற்கனவே இருக்கின்றன. இன்றைக்கு மோடி அவர்கள் இதில் சுத்தமா தலையிடவே இல்லை. அவங்க வந்து ஹேண்ட்ஸ் ஆஃப் அப்ரோச் வாங்க, சுத்தமா கை கைவிட்டாங்க. அப்படி இல்ல, தலையிடலன்னு சொல்ல முடியாது. கர்நாடகாவுக்கும் கோவாக்கு இப்ப பிரச்சனை இருக்கு. இதே நேரத்துல இதே மாதிரி நதி நீர் பிரச்சனை இருக்கு. அதாவது இப்ப என்ன கேட்டீங்கன்னா வந்து இப்ப உச்சநீதிமன்றம் சொல்லி இருக்குது நீங்க தலையிடுங்கன்னு. முதல்ல அவங்க தலையிட்டு இருக்கணும். ஓகே, நாளைக்கு தலையிடுறாங்கன்னா எந்த லெவல்ல பேச்சுவார்த்தை வரப்போகுது? உமாபாரதி அளவில் இந்த பேச்சுவார்த்தையை நீங்க கொண்டு போனீங்கன்னா இதற்கு தீர்வு காண்பது என்பது சாத்தியங்கள் மிகவும் குறைவு. பிரதமர், இந்த நாட்டின் பிரதமர், நம்ம வாக்களிக்காத எல்லோருக்கும் அவர் தான் பிரதமர். பிரதமர் இந்த பேச்சுவார்த்தை நடத்துகிறார், அவர் கூட்டத்தை கூட்டுகிறார் என்றால் அதில் முரண்டு பிடிக்கக்கூடிய மாநிலங்கள் இறங்கி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. இதுல இன்னொரு டிஸ்டர்பிங் ட்ரெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்நாடகத்தை சேர்ந்த 3 மத்திய அமைச்சர்கள் சதானந்த கவுடாவும் நிர்மலா சீதாராமன் உட்பட அவர்கள் வந்து மேலாண்மை வாரியம் அமைக்க கூடாது என்று ஒரு கையெழுத்து போட்டு மனுவை கொடுக்கிறார்கள். இது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது. எப்படின்னா, இவர்கள் மத்திய அமைச்சர்கள், ஏக இந்தியாவுக்கும் அமைச்சர்கள், தமிழகத்துக்கும் இவர்கள் தான் அமைச்சர்கள். அப்படி இருக்கும் பொழுது ஒரு மாநிலத்துக்கு எதிரான நிலைப்பாட்டை இவர்கள் ஏற்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. காவிரி பிரச்சனையில 91ஆம் ஆண்டு வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்கள் அன்றைக்கு இருந்த நரசிம்மராவ் அரசுக்கு எதிராக ஒரு கருத்து தெரிவித்த பொழுது அமைச்சரவை முடிவு என்பது கூட்டு பொறுப்பு, நீங்கள் எப்படி அமைச்சராக நீடிக்கலாம் என்ற பொழுது அவர் பதவியே துறந்தார். ஆகவே அந்த ஒரு அளவுகோலை வந்து இன்றைக்கு கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், மத்திய அமைச்சர்கள் கடைபிடிக்கவில்லை. ஆகவே இதற்கான தீர்வு என்பது என்னை பொறுத்தவரையில் பிரதமர் அளவில், அந்த உயர்மட்ட அளவில் இறங்கி வந்து மாநில அமைச்சர் 2 மாநில முதலமைச்சர்களையும் கூப்பிட்டு பேசினால் மட்டுமே இதற்கு நாம் தீர்வு காண முடியும். நாராயணன், பிரதமர் தலையீடு குறித்து உங்களோட பதில் ஒரு இடைவேளைக்கு பிறகு நான் கேட்கிறேன். இடைவேளைக்கு பிறகு பேசலாம். இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேச தொடரும். நாராயணன், உமாபாரதி தலைமையிலான பேச்சுவார்த்தை அப்படிங்கிறத நேற்றை கூட திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கருணாநிதி எதிர்த்திருக்கிறார். இது வந்து சரியான ஒரு முறையாக இருக்காது அப்படின்னு. பிரதமர் 2 மாநில முதல்வர்களை அழைத்து பேச வேண்டும் டிமாண்ட் எல்லா மட்டங்கள்லயும் வரும்போது இது என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி? இல்ல அப்படி இல்லை. உச்சநீதிமன்றம் இந்த அரசு, மத்திய அரசு இந்த 2 மாநிலங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும்,
அதை மத்திய அரசு பார்த்து அதற்கு உண்டான விஷயத்தை செய்யணும்னு சொன்னபோது திஸ் இஸ் அவர் ஸ்ட்ராட்டஜின்னு கூட நம்ம சொல்லலாம். பிரதமர் தலையிடலாம். ஆனால் இதனுடைய அவுட்கம் என்னன்றதை நம்ம பார்க்கணும். அதுக்காக அவர் பிரதமர் பேசினாதான் இது சரியாகும் அப்படிங்கிற விஷயம் இல்லை. கண்டிப்பாக ஏன் பிரதமர் பேசினா சரியாகும்னு கேட்கிறோம்னா, ஒரு முறைக்கு இருமுறை ஒரு உச்சநீதிமன்றம் நாட்டின் மிக உயரிய நீதி பரிபாலனை தரக்கூடிய அமைப்பு தரக்கூடிய தீர்ப்பையே ஒரு மாநிலம் இது போகும்போது அதற்கு அடுத்த ஸ்டேஜ் பிரதமரை நோக்கி தான் எல்லார் பார்வையும் போகும். பிரதமர் அதை செய்தால் அவர் சொன்ன அந்த வார்த்தையிலிருந்து முரண்டு பிடிக்கிற மாநிலங்கள் சற்று இறங்கி வருவதற்கு பிரதமர்கிற அந்த ஒரு பவர் தேவைப்படுதில்லை. நீங்க சொல்வது சரிதான். நாளைக்கு அது என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அப்புறமா அதை முடிவு பண்ணாங்கல்ல. உமாபாரதி அவங்க இதுல சரியா செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறது. உமாபாரதி இஸ் a very confident leader for us and she is a very good minister. She has been a chief minister. அதனால உமாபாரதியால செய்ய முடியாதுன்றதை நீங்க எப்படி முடிவுக்கு வருவீங்க? உமாபாரதியால செய்ய முடியாதுங்கிற கேள்வி யாருமே வரல. அதனாலதான் பிரதமர்னு சொல்றாங்க. பிரதமர் செய்தால் இன்னும் நல்லா இருக்குமே அந்த டெசிக்னேஷனை பொறுத்து ஒரு யூனியன் மினிஸ்டர் சொல்றது பிரைம் மினிஸ்டருக்கான அந்த டிஃபரன்ஸ் இருக்குல்ல. நீங்க சொல்வது உங்களுடைய விருப்பம் அதுவாக இருக்கும். பட் எங்களை பொறுத்தவரையில அந்த துறை சார்ந்த அமைச்சர் சிறப்பாக செயல்படுவார். அதை பிரதமரிடம் அவர் தெரிவிப்பார். தேவை ஏற்பட்டால் பிரதமர் உறுதியாக அவருடன் பேசுவார்ன்றதுல ஒன்றும் தவறு ஒன்றும் இல்லையா? இல்லை, ஒரு விஷயம், இந்த காவிரி நீரை பொறுத்தவரை தமிழ்நாட்டிற்கு கிடைத்த அனைத்து பலன்களும் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில், ஆணையின் அடிப்படையில் தான் கிடைக்கிது. இந்த காவிரி மேலாண்மை வாரியம் 2007 பிப்ரவரியில் இறுதி தீர்ப்பு வருகிறது. பிப்ரவரி 29, 2013 கிட்டத்தட்ட 5-6 ஆண்டுகள் கழித்து சுப்ரீம் கோர்ட், அது கர்நாடகா, அதுவும் நீதிமன்ற ஆணையின் பேரில் தான் அரசிதழில் வெளியிடப்படுகிறது. மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் 2013 மார்ச் 19, 2013 தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று மனு தாக்கல் செய்கிறது. அதற்கு 2016 தான் நமக்கு ஆணை கிடைத்திருக்கு. அது வரைக்கும் உச்சநீதிமன்றத்தில் அந்த தமிழ்நாடு அரசினுடைய மனு, அதில் மத்திய அரசு உரிய நிலை எடுக்காத காரணத்தால் இந்த 2013 ஏதோ ஒரு காரணத்தை சொல்றாரு, அதை ஏற்றுக்கொள்ள முடியல. கோபண்ணா சாருக்கு நான் மறுபடியும் சொல்றேன், 100 முறை சொல்லிட்டேன். சுருக்கமா சொல்லணும்னா, இவர் சொன்ன அந்த மனுல தான் டிசம்பர் 3, 2013 தெளிவா உச்சநீதிமன்றம் we don't think there is any urgency in the prayer made by Tamil Nadu. The application can be heard along with the civil appeal on award given by the tribunal அப்படின்னு ஜஸ்டிஸ் ஆர்.எம். லோதா சொல்றார். அதை சொல்லிட்டு why you are obsessed with the board, we have made ad hoc arrangement, if it is not working then we are here to look into அந்த அமர்வு சொல்லுது. ஏதோ ஒரு காரணத்தை சொல்றாருன்னு காங்கிரஸ்ல வரவங்க அந்த மாதிரி பேசுவது அவர்களுடைய நீங்க பேசுமா, நான் குறுக்க பேசல. 2007 ட்ரிபியூனல் தீர்ப்பு வந்துச்சு. அப்புறமா நாங்க 2013 அரசியல் கொண்டு வந்து எவ்வளவு சாதாரணமா சொல்றாரு. 6 வருஷம் சும்மா இருந்துட்டு நீதிமன்றம் இது நீங்க கோபண்ணா சார் மாதிரி ஒரு மூத்த அரசியல்வாதிகள் நாங்க சொல்லும் ஏதோ சொல்றாங்கன்னு சொல்றது. நான் சொல்றேன் ஒரே ஒரு கிளாரிபிகேஷன். அதாவது 28 மாசமா காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க தமிழ்நாடு எடுத்த முயற்சிக்கு மத்திய அரசு சட்ட ரீதியாக என்ன செய்தது? நீங்க என்ன செஞ்சீங்க? நீங்க எடுத்த முயற்சி என்ன? மத்திய அரசு எடுத்த முயற்சி என்ன? 28 மாதத்துல தமிழக அரசு ஒரு முறை கூட காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனே அமைக்க வேண்டும் உச்சநீதிமன்றத்தில் சொல்லல. மார்ச் 19, 2013 அவர் சொன்ன மாதிரி திரு சுரேஷ், உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதல்படிதான் ஒவ்வொரு முறையும் தண்ணீர் கிடைத்திருக்கு. அது நீங்க டிராஃப்ட் காலமா, வறட்சி காலமா இருந்தாலும் சரி, வளமான காலமா இருந்தாலும் சரி. அப்ப இந்த முறையும் உச்சநீதிமன்ற தீர்ப்பு மீறப்பட்டிருக்கு. அப்படிங்கும்போது என்னதான் உரிமைகள் அங்கு இருக்கு, அந்த அமைப்பு எப்படித்தான் செயல்படும், எப்படி செயல்பட்டிருந்தால் சரியாக இருக்குன்ற கேள்வி எல்லாருக்குமே இருக்கும்போது பேசிக் ரூல்ஸ் எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு? இந்த விவகாரத்தில் என்னதான் அடிப்படை விதிகள்? சரி, அடிப்படை விதிகள்னு பார்க்கும்போது ரொம்ப தெளிவான சில ரூல்ஸ் இருக்கு. இப்போ ஒரு நதின்னு பார்க்கும்போது அப்பர் ரைப்பேரியன், லோவர் ரைப்பேரியன், எந்த நதியோடைய மேல் பாகமும் கீழ் பாகமும்
மேல் பாகத்திலிருந்து வரக்கூடிய ஆட்களுடைய உரிமைகளும் கீழ்பாகத்தில் போகக்கூடிய உரிமைகளும் சமமாக பார்க்க முடியாது. அப்பர் ரைப்பேரியன்ல இருக்கக்கூடிய இடத்துல தான் இப்போ கர்நாடகாவில் தான் அங்கே உருவாகுது. அங்கே தான் அந்த காவிரி நீதி போட்டு பெரும்பாலும் வந்து தமிழ்நாட்டில் தான் 400க்கும் மேற்பட்ட கிலோமீட்டர் தமிழ்நாடு சென்றிருக்கு. இவங்க கர்நாடகா கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் அப்பேரியன் ரைப்பேரியன், நாங்கள் சொல்றது தான் சட்டம், நாங்கள் நிர்ணயம் செய்யறது தான் அளவு, நாங்கள் தான் சொல்ல முடியும், மற்றவங்களுக்கு உரிமை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து இன்டர்நேஷனல் அடிப்படையில் பார்க்கும்போது, ஐநாவுடைய கோட்பாடுகளில் பார்க்கும்போது, ஏன்னா இப்போ சமீபத்தில் நான் ஜெர்மனி கூட போயிட்டு வந்தேன். ஜெர்மனியில் வந்து இப்போ ரைன் ரிவர் இருக்கு, பல ரிவர்ஸ் இருக்கு, 5, 6, 8 நாடுகள் உள்ள போயிட்டு வருது. அங்க இந்த மாதிரியான சிக்கு பிடிக்கிற சண்டைகள் 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது, இப்போ தீர்வாயிடுச்சு. ஏன்னா அதுக்கு வந்து சில ரூல்ஸ் எல்லாம் ரொம்ப தெளிவாக கொண்டு வந்தாங்க. முதல் ரூல் என்னன்னா, ஈக்குவல் யூஸ் ஆஃப் த வாட்டர் அப்படின்றது அடிப்படை உரிமை. ரெண்டாவது, லோவர் ரைப்பேரியன் ஆட்களுடைய, ஏன்னா லோவர் ரைப்பேரியன் ஆட்கள் வந்து மேல் ரைப்பேரியன் கொடுத்தாதான் இவனுக்கு நீர், இல்லைன்னு இவன் நீர் கிடையாது. இவன் என்னதான் கத்தி, இப்ப தமிழ்நாட்டில் எவ்வளவுதான் நம்ம கத்தினாலும் கர்நாடகால இருந்து தண்ணி ரிலீஸ் பண்ணலன்னா நமக்கு ஒன்றும் யூஸ் இருக்க போகுது இல்லை. இதுல தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ரோல் ரொம்ப முக்கியம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தெரியும் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை ட்ரவுட், 4 வருஷத்துல கண்டிப்பா 1 வருஷம் ட்ரவுட். இதை எதிர்நோக்கி அவங்க முன்னெச்சரிக்கையா எடுத்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பண்ணிருக்கணும், பண்ணல. இதுல வந்து இப்ப 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க, பிஜேபியா காங்கிரஸான்ட்டு. பொதுமக்கள் பார்வையில பார்க்கும்போது இந்த சண்டையில எந்த பலனும் கிடைக்க மாட்டேங்குது. இல்ல, இதுல நீங்க இந்த ரூல்ஸ் சொல்லும் போதுதான் வேறொரு ஆர்குமெண்ட் தொடர்ச்சியா வைக்கப்படுது. அதாவது மற்ற நதிகள் வந்து சர்ப்ளஸ் வாட்டர், கூடுதல் நீரை பகிர்றதுல பிரச்சனை இருக்கு. ஆனா காவிரியை பொறுத்தவரை இது இயற்கையாவே டெபிசிட் ஆனதுதான். மொத்தமே 750 டிஎம்சி தான் வருது, ஆனா தேவை 1100 டிஎம்சி இருக்குன்னு பல கணக்குகள் சொல்லப்படுது. இது போன்ற கணக்குகளை ஒரு தியரியா பார்க்கலாமா? இது கல யதார்த்தத்தை பிரதிபலிக்குதா? இது இப்போ 40 வருஷம் ஆச்சு இந்த ஒரு தீர்ப்பு கொடுக்கறதுக்கு. எத்தனை தண்ணி இருக்கு? 740 சதுர அடி தண்ணி இருக்கு. அதுக்கு வந்து கர்நாடகாவுக்கு 270, தமிழ்நாட்டுக்கு 400, அப்படி இப்படின்னு கணக்கு போட்டிருக்காங்க. இது 40 வருஷம் ஆச்சு இதை தீர்மானம் பண்ணி வரதுக்கு. ஏதோ ஒரு இடத்துல முற்றுப்புள்ளி போடணும். அந்த முற்றுப்புள்ளி போடும்போது 2 அரசாங்கங்களும் வந்து ஒரு நல்ல முறையில் எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அப்படி இல்லைன்ற ஒரு வரலாறு இருக்கு. அப்போ 2 கேள்விகள் வருது. இந்த மாதிரி மத்தியஸ்த பண்ணக்கூடிய அதிகாரம் யாரு? சென்ட்ரல் கவர்மெண்ட். இதுல கட்சி சார்பு இருக்கிறதுனால தான் காங்கிரஸ் இருந்தாலும் சரி, பிஜேபி இருந்தாலும் சரி, நடுநிலை எடுக்காததான் இன்னைக்கு ஒரு ரொம்ப மோசமான ஒரு நிலைமை. ரெண்டாவது, எல்லாமே கவர்மெண்ட் மூலமா தான் நீங்க போகணும்னா, ஏன்னா கவர்மெண்ட் வந்து பொலிட்டிக்கல் கிரீச்சர் போது பொலிட்டிக்கல் இஷ்யூஸ்க்கு வராங்க. அப்போ மக்கள் சேர்ந்து எப்படி செய்யலாம் அப்படின்றது சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்திருக்கு. மூன்றாவது, மற்ற ஸ்டேட்ஸ்ல வந்து சர்ப்ளஸ் வாட்டர் தான் இருக்கு அப்படின்னு எல்லா நதிகளும் இன்னைக்கு பிரச்சனை வந்துட்டு இருக்கு. இப்போ வரும்போது உதாரணத்துக்கு கங்கை நதி வந்து பங்களாதேஷ்க்கு போகுது. கங்கை நதியில வந்து தண்ணி எங்களுக்கு கம்மியா இருக்கு, நாங்க உங்களுக்கு கொடுக்க மாட்டோம்னு சொல்ல முடியாது, இன்டர்நேஷனலாலும் ஏத்துக்க முடியாது. அதே போன்றுதான் கர்நாடகா சொல்லுது, எங்களுக்கு தண்ணி இல்ல, எங்களுக்கு தண்ணி ஆனப்பமா தான் உங்களுக்கு கொடுப்பேன். அது வந்து செல்லாத ஒரு இதெல்லாம் நிலைநாட்டுவதற்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஒரு ஸ்டேட்ஸ்மேன்ஷிப் வேணும். இன்னைக்கு இல்ல, அவங்களுடைய டைரக்ஷன் வேணும். அந்த டைரக்ஷன் இல்ல. லீகலா, கடைசியா நான் முடிச்சிட்டேன், லீகலா சுப்ரீம் கோர்ட்டுடைய தாமதமும் இது இருக்கு. இது பின்னணி அந்த மாதிரியான நிலையில சென்ட்ரல் கவர்மெண்ட் கொஞ்சம் புஷ் பண்ணிருக்கலாம். 2 டைம்லயும் சரி, அது பண்ணாததுதான் இந்த விளைவு இன்னைக்கு நம்ம பார்த்தோம். சார், சுரேஷ் சாருக்கு ஒரே ஒரு நான் சொல்றேன், 40 வருஷமா இருக்குன்றாரு, இது கோர்ட்டில் இருக்கு, இது வந்து அரசியல் ஆகுது, அதனால தலையிடக்கூடாதுன்றாரு. ஆனாலும் மத்திய அரசு தலையிடணும்ன்றாரு. கோர்ட்டு வந்து இதுல நீங்க தலையிடாதீங்கன்னு சொல்லி நீங்க அவசரம் காமிக்காதீங்கன்னு சொன்னதுனால தான் அமைக்கலன்னு சொல்றோம். மத்திய அரசு இதுல அரசியல் செய்யக்கூடாதுன்றனால தான் பிஜேபி அரசு 2.5 வருஷமா அமைதியா இருந்துச்சு. இது வந்து சட்ட ரீதியா தீர்வு ஆகட்டும் தான் அமைதியா இருந்தோம். இப்போ கோர்ட்டு சொல்ற அடிப்படையில தான் செய்யறோம். ஏன்னா 1991 நரசிம்மராவ் அவர்கள் பிரதமராக இருந்த போது கோர்ட்டு சொல்லிச்சு, செஞ்சாங்க. அதற்கு பிறகு வாஜ்பாய் அவர்களும் மன்மோகன் சிங் இருந்த போது கோர்ட்டு சொல்லாமே ட்ரை பண்ணாங்க, இவங்க கேட்கல. ஆனா அப்படி ஒருவேளை ஏதாவது நம்ம செஞ்சா உடனடியா எங்க கிளம்புவாங்க, மாநில உரிமைகளை பாதிக்கிறது, மாநில உரிமைகளுக்கு எதிராக பேசுறாங்க சொல்லுவாங்க. அதனாலதான் செய்யல. கோர்ட்டு சொன்னதுனால உறுதியா செய்யும். பிஜேபி மட்டும் தான் செய்யுது. இல்ல, இதுல இன்னொரு விஷயம் இருக்குது, நம்ம இதை கவனிக்கணும். 2007 வந்து நடுவர் மன்ற தீர்ப்பு, இறுதி தீர்ப்பு வந்துடுச்சு. ஆனால் நடுவர் மன்ற தீர்ப்பில் எங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டது என்று சொல்லி கர்நாடகம் செய்த மேல்முறையீடு நிலுவையில் இருக்கிறது. கர்நாடகம் மட்டுமல்ல, தமிழகமும் மேல்முறையீடு செய்தது. எங்களுக்கு கொடுத்தது 10லன்னு நம்ம கேட்டிருக்கோம். இந்த 2 பெட்டிஷன்ஸும் இன்னமும் பெண்டிங்ல இருக்குது. அதை வந்து சுப்ரீம் கோர்ட் இன்னமும் டிஸ்போஸ் பண்ணவே இல்லை.
இதனால தான் வந்து உங்களுக்கு 2013 ஜஸ்டிஸ் லோதா அவர்கிட்ட வரும்பொழுது வந்து டிசம்பர் 3ஆம் தேதி அவர் வந்து அந்த பெட்டிஷன்ஸ் பெண்டிங் இருக்கிற காரணத்தாலையும் இதை வந்து நீங்க வந்து அமைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றாரு. ஆகவே இது வந்து ஒரு விஷ சூழல், அதாவது எப்படி சொல்ல, ஒரு விஷ சைக்கிள். இது உச்ச நீதிமன்றமும் வந்து இதுல வந்து அந்த பெட்டிஷன்ஸ் அப்பயே டிஸ்போஸ் பண்ணியிருந்தா இந்த நிலைமை வந்திருக்காது. இப்போ இதுக்கு ஃபைனல் சொல்யூஷன் நம்ம எதை பேசுறோம்னா காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டை பத்தி பேசுறோம். மேனேஜ்மெண்ட் போர்டை பத்தி பேசும்போது 2007 ஃபைனல் ஆர்டர்லயே, அந்த ட்ரைபியூனல் ஆர்டர்லயே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது அத்தனையுமே ஒரு இம்ப்ளிமெண்டிங் அத்தாரிட்டியான மேனேஜ்மெண்ட் போர்டு இல்லைன்னா ஒரு டூத்லெஸ் டைகர்ன்றாங்க, வெறும் பேப்பர் தான்றாங்க அவங்க. இப்ப மேனேஜ்மெண்ட் போர்டு நீங்க அமைக்கும் பொழுது அதுல வந்து என்னென்ன மாதிரியான ரூல்ஸை ஃப்ரேம் பண்ண போறீங்க, அணைகளை திறந்து விடக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்க போகிறது என்று தகவல் வருகிறது. அதுல வந்து சிலர் சொல்லக்கூடிய கருத்து, ஒட்டுமொத்த அணைகளும், இந்த 8 அணைகள், கர்நாடகாவோட 4 அணைகள், நம்முடைய 3 அணைகள், கேரளாவின் 1 அணை, ஒட்டுமொத்த 8 அணைகளின் கட்டுப்பாடும் அந்த மேலாண்மை வாரியத்திடம் போய்விடும். அதுல வந்து வெதர் எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க, வாட்டர் கமிஷனோட எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் வாட்டர் எவ்வளவு போகுதுன்ற டைரி மெயின்டைன் பண்ணப்படும். அந்த ஸ்லூயிஸ் கேட்ஸ் பாருங்க, மதகுகளை திறந்து விடக்கூடிய அதிகாரம் அந்த அமைப்புக்கு போயிடும். இதே மற்ற 3 மாநிலங்கள் ஏற்றுக்கொள்ளுமா, எப்படி ஏற்றுக்கொள்ளும்? சம்பந்தப்பட்ட 3 மாநிலங்களும் ஒரு சிக்கல் இருக்குது. இதுல வந்து அந்த செக்ரட்டரியா இருக்கக்கூடிய ஷாம் சேகர் வந்து சமீபத்தில் ஹிந்துல வந்த ஒரு கட்டுரையில, நாங்கள் அதை மெயின்டைன் பண்ணனாலும் மாநில அரசுக்கு தான் அந்த கட்டுப்பாடுன்றார். அப்படின்னா பிரச்சனை தீர போறது இல்ல. ஆகவே மேனேஜ்மெண்ட் போர்டு அமைப்பதே என்பது கூட வந்து நமக்கு வந்து ஒரு இறுதி சொல்யூஷன் சொல்ல முடியாது. அது எப்படி அமைக்கப்படுறதுன்றதா முக்கியம் இல்ல. ஒரு விஷயம், இந்த நடுவர்மன்ற தீர்ப்புல ஒரு குழப்பமான நிலை ஒன்று இருக்கு. அது மேனேஜ்மெண்ட் போர்டு செஞ்சிடும்னு நம்பி விட்டாங்க. அதாவது அந்த நம்பிக்கையும் தான் இல்ல. அதுல அந்த ஷேர் தண்ணீரை பங்கீடு செய்வதில் நண்பர் சுரேஷ் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுக்கு 419, அது 58%. கர்நாடகா 270 டிஎம்சி, நம்மளை விட குறைவு தான். நம்ம பாசன பகுதி நமக்கு தான் அதிகம், 37%. கேரளா 30 டிஎம்சி 4%, புதுச்சேரி 7 டிஎம்சி 1%. இந்த 726 50% டிபெண்டபிலிட்டி, நம்பகத்தன்மையில் அது பண்ணாங்க. அப்போது நான் என்ன சொல்கிறேன், அதில் என்ன சொல்கிறேன், விகிதாச்சார முறையில் ப்ரோ ரேட்டா பேசிஸில் டிஸ்ட்ரஸ் ஷேரிங் ஃபார்முலா அமையணும். பற்றாக்குறையை எப்படி பகிர்ந்து கொள்வது போது இந்த பர்சன்டேஜ் பேசிஸில் இருக்கிற தண்ணி எவ்வளவோ அதில் 58% எங்களுக்கு கொடுத்துருங்க, நீங்கள் 36-37% எடுத்துக்கோங்கன்னு சொல்லணும். இதை வந்து கர்நாடக அரசு சண்டித்தனம் செய்கிறது. இது உச்ச நீதிமன்றமும் இதை வந்து நீங்கள் வந்து இருக்கிற தண்ணியில் 58% தமிழ்நாட்டுக்கு கொடுங்கன்னு சொல்லலாம். 3000 கொடு 6000 கொடுன்னு பிச்சை போடுற மாதிரி ஒரு தீர்ப்பு வரும்போது அதை கூட கர்நாடக அரசு நிறைவேற்ற மறுக்கிறது. திரு சுரேஷ், நம்ம 2 விஷயங்கள் இந்த டிபேட்ஸ்ல தொடர்ச்சியா சிமிலரா பேசிட்டே இருக்கிறோம். ஒண்ணு, பிற நாடுகளோட கூட நம்ம பகிர்ந்துக்கிறோம், ஆனா மாநிலத்துக்குள்ள ஒரு நாட்டில் கூட மாநிலங்கள முடியல. இன்றைய கூட ஒரு தினமணியில் ஒரு கார்ட்டூன் வந்திருக்கு, ஜீலம் நதியினுடைய பங்கீடு சம்பந்தமாலாம். இப்படி ரொம்ப எளிதாக பேசிவிட முடிகிறது. ஆனால் யதார்த்தம் என்ன? எப்படி வந்து ஒரு சாமானியன் பார்வையிலிருந்து 2 நாடு சண்டை போற 2 நாடு தண்ணி பகிர்ந்துக்கிறாங்க, பக்கத்து மாநிலத்தால முடியலன்னு கேட்கும்போது எந்த இடத்துல அந்த நாட் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த நாட் வந்து காவேரி பிரச்சனை தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளும் முக்கிய மையமாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனையாக விளங்குது. இதுக்கு வரலாறு காரணங்கள் இருக்குது, கலாச்சார ரீதியாக இருக்கக்கூடிய காரணங்கள் இருக்குது. இதில் நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும். சட்டத்தை பற்றி பேசும்போது ஒரு இஷ்யூ பற்றி பேசாத ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறேன். கான்ஸ்டிடியூஷனில் அம்பேத்கர் வந்து முன்னாடி இருக்கக்கூடிய அனுபவத்தில் வந்து வாட்டர் டிஸ்பியூட்டை வந்து கோர்ட்டுக்கு போயிடுச்சுன்னா இதுக்கு சொல்யூஷன் கிடைக்காது. ஏன்னா கோர்ட்டுன்னு போகும்போது நான் ரைட்டா நீ ரைட்டா, யாராவது ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும், 2 பேரும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை கோர்ட்டில். அதனால அட்ஜுடிகேஷன் ப்ராசஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் மீடியேஷன் அந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ்ல வந்து பேச்சுவார்த்தைகள் மூலமா கொண்டு வரணும்னு சொல்லி தான் ஆர்டிகல் 262 வந்து ஒரு ப்ரொவிஷன் கொண்டு வந்திருக்காங்க. ரெண்டாவது புரிய வேண்டியது, 1956 ஸ்டேட்ஸ் எல்லாம் பைஃபர்கேட் ஆகும்போது தான் இந்த சட்டத்தை கொண்டு வராங்க. அதனுடைய மைய கருத்தே வந்து லிட்டிகேஷனுக்கு போயிடுச்சுன்னா இது தீர்வு காண முடியாது. ஏன்னா நான் ரைட்டு நீ ரைட்டு, ஐ வின் யூ லூஸ் அப்படின்ற ஒரு இது இருக்காம வித்தியாசமாக கொண்டு வரணும்னு சொன்னாங்க. அந்த பிரின்சிபல்ஸை திருப்பி கொண்டு வரது ரொம்ப அவசியம். ஒன்று. ரெண்டாவது, இந்த நம்ம 2 ஸ்டேட்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, பிரச்சனை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எப்போ வந்து இங்க ட்ரவுட் இருக்கோ, எப்போ தண்ணி இல்லாத இருக்கோ, அந்த நேரத்தில் தான் நம்ம பேசுறோம். தண்ணி நல்லா இருக்கக்கூடிய நேரத்திலேயே ட்ரவுட். இப்போ எல்லாருக்கும் தெரியும், கடந்த 100 ஆண்டு காலத்துடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாருக்கும் இருக்கு. ஒரு வாட்டர் சைக்கிள்ன்றது 7 வருஷம். 7 வருஷத்துல ஒரு நல்ல வருஷம், ஒரு வருஷத்துல நல்லா பிஞ்சுதுன்னா 2 வருஷத்துல ஆவரேஜ், 2 வருஷத்துல கம்மி, 2 வருஷம் ட்ரவுட். இது வந்து வாட்டர் சைக்கிள்னு சொல்லுவாங்க. கடந்த 100 ஆண்டு காலத்துக்கு தெரியும். அப்படின்னால ட்ரவுட் பீரியடுக்கு வெயிட் பண்ணாம மற்ற காலத்துல இந்த டிஸ்கஷன் ஆரம்பிக்கலாமே. ஒண்ணு. ரெண்டாவது, இனிமேல் இருந்து பொலிட்டிஷியன்ஸை நம்பியோ கவர்மெண்ட்டை நம்பியோ இதுக்கு தீர்வு காணத்துக்கு வாய்ப்பு இல்லை.
மக்களாக இங்க ஃபார்மர்ஸ் இருக்கு, அங்க இருக்கிற ஃபார்மர்ஸ் ஒன்றா சேர்ந்து இதை வந்து இந்த அளவுகோல் கண்டுபிடிச்சு போகக்கூடிய ஒரு போக்குல போனாதான் இதுக்கு ஒரு தீர்வு காண முடியும். காவேரி ஃபேமிலி அப்படின்ற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க, ஒரு 15 வருஷத்துக்கு பண்ணாங்க. இங்க இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ் அங்க இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ் உள்ள வந்தாங்க. அங்க இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ் நம்ம டெல்டா ரீஜனுக்கு வந்து ஓஹோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கா, நீங்க படுற பிரச்சனையே எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ் அங்க போய் பார்த்திருக்காங்க. 4 புது டேம் கட்டியிருக்காங்க. கிருஷ்ணராஜ சாகர் டேம்க்கு அப்புறமா 4 புது டேம் கட்டி தண்ணியெல்லாம் அங்க தேக்கம் போகுது. ஃபார்மர்ஸுக்கு அங்க தண்ணி போகுது இல்லை. இன்னைக்கு பிரச்சனை கர்நாடகால அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இல்ல, பெங்களூருக்கும் அங்க இருக்கக்கூடிய மற்ற பெரிய கம்பெனிகளுக்கும் போகக்கூடிய நீர்நிலை தான் போகுது. இதெல்லாம் வெளியில எக்ஸ்போஸ் ஆனபோது தான் அங்க இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸும் நம்ம ஃபார்மர்ஸும் ஒன்று சேர்த்துக்கு வாய்ப்பா இருக்கு. இந்த மாதிரியான புது வகையான தீர்வு காணறதுக்கு வழியை நம்ம கண்டுபிடிக்கணும். திருமானி, ரொம்ப முக்கியமான பாயிண்ட், இது வரைக்கும் பெருசா டிபேட்ஸ்ல வராத பாயிண்ட் சுரேஷ் பண்ணிருக்குது. பல இடங்கள்ல ஊடகங்கள்ல புது ஊடகங்கள் ஃபேஸ்புக் ட்விட்டர்ல செய்திகள் போயிட்டு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய பல ட்ரிங்கிங் வாட்டர் ஃபேக்டரிஸ், குறிப்பா எக்ஸ்போர்ட் பண்ற ஃபேக்டரிஸுக்கு அதிக அளவுக்கு தண்ணீர் இருக்குன்னு. இப்போ நடந்த காவிரியில சம்பந்தமாக கர்நாடகத்தில் நடந்த பல போராட்டங்கள் நம்ம எடுத்து பார்க்கும்போது விவசாய சங்கங்களுடைய நேரடி பங்களிப்பு என்பது ரொம்ப ரொம்ப சொற்பமாகவும், பிற அமைப்புகள் குறிப்பாக இனவாதம் பேசக்கூடிய அமைப்புகளுடைய பங்களிப்பு மிக அதிகமாகவும் இருக்கிறத பார்க்கிறோம். அப்ப இந்த பிரச்சனை விவசாயிகள் கையிலும் இருந்து அரசியல் கட்சிகளிடம் எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்ட பிரச்சனை. இவர் சொல்ற மாதிரி எக்ஸ்ட்ரா கவர்மெண்ட் அரசுக்கு வெளியே, அரசியல் கட்சிகளுக்கு வெளியே நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு இருக்கு அப்படின்னு நம்புறீங்களா? கண்டிப்பா அதுதான் தீர்வு நான் நம்புறேன். அவர் காவேரி குடும்பத்தை பத்தி சொன்னார், ரொம்ப நல்ல விஷயம் அது. MIDS ஸ்காலர் ஜனகராஜன் அவருடைய முன்முயற்சியில் நம்ம எல்லாம் நிறைய தடவை பேசியிருக்கோம். கிட்டத்தட்ட 10-12 ஆண்டுகள் அந்த முயற்சி எடுக்கப்பட்டது. தீர்வை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்தாங்க, பேபி ஸ்டெப்ஸ் அதை எடுத்து வச்சாங்க. 2 தரப்பிலும் துரதிருஷ்டவசமாக இருந்த அரசியல்வாதிகள் அதற்கு பின்புலமாகவும் அதற்கு அவங்க என்கரேஜ் பண்ணாததால் அது தோத்து போச்சு. நீங்க சொல்ற 2வது பாயிண்ட் தான் முக்கியமானது. அதாவது இப்போ ட்ரிங்கிங் வாட்டருக்கான தேவை அதிகம் என்பது அங்க இருக்கக்கூடிய பெரிய நிறுவனங்கள், பெரிய கம்பெனிஸுக்கான தேவை என்பது, இண்டஸ்ட்ரியல் பர்பஸுக்கான தேவை என்பது அதிகப்படியாக மாறுவது தான் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை அதிகப்படுத்திட்டு இருக்கு. இது இந்த கலவரத்துக்கெல்லாம் காரணம் எந்த விவசாயியும், ஒரு ஆவரேஜ் கர்நாடக விவசாயி சத்தியமாக இது போன்ற வன்முறையில் ஈடுபட மாட்டார். அது நமக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அப்படின்னா இதை பின்னால இருந்து தூண்டு வைக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மிக அதிகப்படியான இண்டஸ்ட்ரியலைசேஷன் 10 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட இன்று உலகம் முழுவதிலுமே, இந்தியாவிலும், இது கர்நாடகா, தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் தண்ணீரின் தேவை என்பது விவசாயத்தை விட பெரு தொழில் நிறுவனங்களுக்கான ஒரு தேவை அதிகமாக இருக்குது. அது ரொம்ப சுலபமா நம்ம அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணவும் முடியாது. ஏன்னா மன்மோகன் சிங் ஒரு இடத்துல சொன்னார், அதிகப்படியான வளர்ச்சி என்பது நாட்டில் எப்போ வரும்னா எந்த அளவுக்கு நீங்கள் மக்களை விவசாயத்திலிருந்து வெளியேற்றுகிறீர்களோ அந்த அளவுக்கு தான் வளர்ச்சி வரும்ன்றது தான் அரசாங்கத்தின் கொள்கையாக இருக்கிறது. 91 இந்த அரசாங்கத்தின் பார்வை, அது யார் ஆட்சியில் இருந்தாலும். அப்படி இருக்கும்போது இது ரொம்ப பெரிய ஒரு இஷ்யூ. இண்டஸ்ட்ரியலைசேஷன்றது விவசாயத்திற்கான நம்முடைய கவனம் என்பதும் நம்முடைய பங்களிப்பு என்பதும் நம்முடைய நிதி ஒதுக்கீடு என்பது மிகப்பெரிய அளவில் குறைந்து, இண்டஸ்ட்ரியலைசேஷன் மன்மோகன் சிங் சொன்ன மாதிரி எவ்வளவு பேர் நீங்க வெளியில் எடுக்கிறீங்கன்னா அதோட அர்த்தம் என்ன? நீங்க உங்களுடைய வளர்ச்சி என்பதே பெருநிறுவனங்கள், கார்ப்பரேட் நிறுவனங்கள் சம்பந்தப்பட்ட வளர்ச்சியான போன பிறகு இந்த தண்ணீரின் தேவை என்பதற்கான அந்த பார்வையே உங்களுக்கு வேறு விதமாக மாறிடுச்சு. அப்ப சிக்கல் கூட. அவர் சொன்ன ஒரு பாயிண்ட் கரெக்ட். அம்பேத்கர் சொல்றாரு 262 படி நீங்க ஆர்டிகல் 262 படி நீங்க நீதிமன்றத்துக்கு போக முடியாது. அதனால 1956 ஆண்டு சட்டத்துல இது மேல போக கூடாதுன்னு வருது. ஆனா துரதிருஷ்டவசமாக 1991 இந்த பிரச்சனை உச்சநீதிமன்றத்துக்கு எடுத்து செல்லப்பட்ட பொழுது கர்நாடகா இதே மாதிரி பங்காரப்பா அரசாங்கம் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி நல்லிஃபை பண்ண போது உச்சநீதிமன்றத்துக்கு ஆளுகை இருக்கிறதா என்று கேட்ட பொழுது அப்பொழுது வைக்கப்பட்ட வாதம், அவங்க ஒரு செக்ஷனை சொல்றாங்க, அது ஆர்டிகல் 131 ஒரு செக்ஷன், சுரேஷ் அதை கரெக்ட் பண்ணணும். அதன்படி அவங்க என்ன சொல்றாங்கன்னா 2 மாநிலங்களுக்கு இடையில் எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்கள் தலையிடுவோம் சொல்லிட்டு 262 அவங்க ஓவர் ரைடு பண்றாங்க. ஆகவே இவ்வளவு சிக்கல் இருக்குது இதுல. ஆகவே நாம் இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், தண்ணீரின் தேவை என்பது வெறும் வேளாண்மைக்கு என்பதை தாண்டி பெருநிறுவனங்களுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் அளவுக்கு அது விரிந்த பிறகு இதில் வரக்கூடிய அழுத்தம் என்பது மிகப்பெரிய அளவில். நேரம் கிடக்கிறனால அதே இறுதி கருத்தை எடுத்துக்கிறோம். உங்களுடைய இறுதி கருத்தோடு முடிங்க. மத்திய அரசு என்கிற அந்த அமைப்பு முன் தற்போது இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன, சட்டத்தின் ஆட்சி நிலைநிறுத்துவது? உச்ச நீதிமன்றம் சொன்னது போல மத்திய அரசு 2 மாநில அரசிலும் கலந்து செய்யும். இதுல முக்கியமான விஷயம் 2 விஷயம் என்னன்னா, பிப்ரவரி 19, 2013 தீர்ப்பு சொல்லுது அமர்வு என்னன்னா, உடனடியாக காவேரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும்னு சொல்லுது. அதற்கு பதிலாகத்தான் அது அமைக்காத, அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் அரசு அமைக்காதனால தான் தமிழக அரசு மனு போடுது. அதற்குண்டான பதில் தான் நான் சொன்னேன். 1. 2வது, இதற்கு ஐயா சுரேஷ் அவர்கள் சொன்னது போல இதுக்கு இன்னொரு தீர்வு இருக்கு. நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகிறேன். கடந்த 3 வருடங்களாக ஹேமாவதி, நேத்ராவதின்னு ஒரு நதிகள், அதுக்கு மேற்கு நோக்கி பாயும் நதிகளை, அரபிக்கடலை கலக்கும் நதிகளை கிழக்கு நோக்கி திருப்பி விட்டு 8 கிலோமீட்டர் டனல், டாடா கூட அதுக்கு
நாங்க கரண்ட் எடுத்துக்கிறோம் அதுல அப்படின்னு சொல்லி, ஆனா தண்ணீரை வந்து நாங்க கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்குது. அது ஃபுல் டிபிஆர் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வந்து இட் இஸ் ஆல்ரெடி சப்மிட்டட் அண்ட் அப்ரூவ்டு பை சுப்ரீம் கோர்ட். உச்சநீதிமன்றம், மத்திய அரசாங்கம் இதுக்கு அனுமதி இல்லைங்க. அனுமதி இது முக்கியமான, இதுதான் தீர்வே. ஆனால் அதை செயல்படுத்த வேண்டியது கர்நாடக மாநில அரசு. அவங்க செயல்படுத்தாத இருக்கு. அதை செயல்படுத்தினா காவேரி மேலாண்மை வாரியம் தேவையில்லை, கோர்ட்டு எதுவுமே தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்கா தண்ணி 2 மாதம் நிறைய முறை சொன்னதுனால இருந்தாலும் அந்த கேள்வி முன்வைக்கிறேன். அப்படி அமைப்பதன் மூலம் காவிரியில் இருக்கக்கூடிய இயற்கை உரிமைன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, லோயர் ரைப்பரேன் ஸ்டேட்னுடைய கீழே வடிநில பகுதியில் இருக்கக்கூடிய மாநிலத்தின் உரிமை பாதிக்கப்படுமா? பாதிக்கல. அதாவது இங்க இஷ்யூ என்னன்னா, நாம அதையெல்லாம் தாண்டி அதிகமா தண்ணீர் அவர்களும் நம்முடைய சகோதரர்கள் தான் என்று நாம் சொல்கிற அடிப்படையில இந்த பிரச்சனைக்கு தீர்வு அங்க தண்ணீர் இல்ல அப்படிங்கிற ப்ராப்ளம் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது இருக்குதா இல்லையான்ற டீப்பா நான் உள்ள போகல. அப்படி இருக்கிற பட்சத்துல அதிக நீர் வரத்து, கிட்டத்தட்ட அதை விட 2 மடங்கு நீர் இங்க வரும் பொழுது அவங்களால அதை பண்ணவே முடியாது. திட்டமாக அந்த அடிப்படையில் அதை பார்க்கலாம் ரெடியா இருக்கு. ஆனா தமிழ் கர்நாடக மாநில அரசு அதை செயல்படுத்த மறுக்கிறது. இறுதி கருத்து மணி சில கிளாரிபிகேஷன் சொன்னார், அதோட சேர்த்துனா நீங்க காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டுன்னு உருவாக்கும் பொழுது ஒண்ணு ரொம்ப கண்டிப்பா மனசுல வச்சுக்கணும், வெறும் முன்னாள் ஜட்ஜஸ் மாத்திரம் வச்சிருக்க கூடாது, முன்னாள் அதிகாரிகளை கொண்டு வரக்கூடாது. ஏன்னா இந்த அதிகாரிகள் தான் வந்தாங்கன்னா என்ன ஆச்சுன்னா அவங்களும் திருப்பி அந்த பரவக்கையெல்லாம் எடுத்துப்பாங்க. சாதாரண மக்கள், பாமர மக்கள், ஃபார்மர்ஸ், அங்க இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்கள், அவங்களுடைய ஒரு சிட்டிசன்ஸ் குரூப்பும் அதுல சேர்ந்து இருக்கக்கூடியது ரொம்ப அவசியம். அப்பதான் சாமானிய மக்களுடைய பிரச்சனைகள் வருமே. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் உடைய குரல் இருக்கக்கூடிய ஒரு காவேரி போர்டா இருந்துச்சுன்னா செயல்படவே படாது. சிட்டிசன்ஸ் பார்ட்டிசிபேஷன் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த மாதிரியான போர்டு தெளிவா சொல்லிருக்கு யார் இருப்பாங்கன்ட்டு. எல்லாமே அக்ரிகல்ச்சர் டெக்னிக்கலி குவாலிஃபைடு பீப்புள் தான். எந்த அரசியல்வாதியோ அதிகாரிகள் மட்டும் சொல்ல, மக்கள் பங்களிப்பு சொல்ற. மக்கள் பங்களிப்புங்கிறது கோர்ட் தீர்ப்புல இல்ல. காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டு அதுலதான் அந்த போர்ட்லயே ஃபார்மர்ஸ் பங்களிப்பு சிட்டிசன் குரூப்னு அவர் தெளிவா சொன்னார். அதிகாரிகள் வேண்டாம்னு அவர் சொல்ல, இவர்களும் இருக்கணும் அப்படிங்கிற அவங்களும் இருக்கணும். அந்த உச்ச நீதிமன்றம் தீர்ப்புகள்லாம் பார்க்கிறப்போ அவர்கள் சட்ட வல்லுநர்கள், நீதிபதிகள். ஆனால் வாட்டர் எக்ஸ்பர்ட் என்ற அடிப்படையில் இந்த பிரச்சனை, நதிநீர் பிரச்சனையில் அவர்கள் தீர்வு வந்து அவருடைய ஆணை வந்து பல நேரங்களில் செயல்படுத்த முடியாத ஒரு சூழல் ஏற்படுகிறது. அதனால இது என்னன்னா, காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பின்படி இந்த காவிரி மேலாண்மை வாரியம் பியூர் டெக்னிக்கல் எக்ஸ்பர்டைஸ், வாட்டர் எக்ஸ்பர்டைஸ் உள்ளவங்க, அவர்கள் பொறுப்பில் வந்து இந்த நிர்வாகத்தை, காவிரியினுடைய நிர்வாகம், தண்ணீரை திறப்பது, மூடுவது, எந்தெந்த மாதத்துக்கு எந்த மாநிலத்துக்கு என்ன கொடுக்கணுன்ற முழு பொறுப்பும் அந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டு கொடுக்கணும். அந்த கர்நாடக அரசுக்கு, கர்நாடக அரசுக்கோ தமிழ்நாடு அரசுக்கோ அல்லது கேரளாவுக்கோ எந்த உரிமையும் அதில் இருக்கக்கூடாது. இது காவிரி வந்து 1950 எல்லாருக்கும் உரிமை இருக்கு. ஆபரேட் பண்றது கர்நாடகத்துக்கு மட்டும்தான் அந்த உரிமை. அவங்க தலையிடுறாங்க பாருங்க, நாங்க திறக்க மாட்டோம், மூட மாட்டோம். அது கூட காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டுக்கு வரணும். ஏன்னா அது இயற்கை சொத்து. அது வந்து ஒரு மாநிலம் என்பது 56க்கு பிறகுதான் கர்நாடகா வந்தது, அதுக்கு முன்ன கிடையாது. ஒரே சென்னை மாகாணமாக இருந்தது. அதனால இது வந்து ஏதோ தனி நாடு போல அவர்கள் கருதக்கூடாது. அது அவர்கள் சொத்து கிடையாது, பொது சொத்து. அதை வந்து இந்த நடுவர் மன்ற தீர்ப்புப்படி பகிர்ந்து கொள்ளப்படும். வரலாற்றை பார்க்கும்போது தண்ணீரை ரொம்ப அசால்ட்டா கையாண்ட பல விஷயங்கள் விபரீதங்கள்ல போய் தான் முடிந்திருக்கு. அப்படி ஒரு அசாத்தியமான ஒரு நிலைக்கு இது போயிடக்கூடாது அப்படிங்கிறதான் பல விவாதங்களுடைய அடிப்படை புரிதலா இருக்கும். இந்த நிகழ்வு கலந்து அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நேர்பட பேசாமல் சந்திக்கலாம். எதிர்த்து பேசிட்டு